ஒருத்தர் களத்துக்கே வந்து போகல, கருத்துக்களே வந்து சொல்லல, முழுக்க முழுக்க காழ்ப்புணர்ச்சி தான். ஒரே ஒரு டார்கெட் தான், திமுக வந்து வீழ்த்தணும், திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து வீழ்த்தணும். இப்ப இந்த மூன்று கட்சிகளும் பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம் இவங்க வந்து நிபந்தனையற்ற ஆதரவு வந்து கொடுக்குறாங்க, வெளியில இருந்து ஆதரவு வந்து கொடுக்குறாங்க. ஆனா காங்கிரஸ் என்ன சொன்னாங்கன்னா நிபந்தனையோட ஆதரவு, எனக்கு மந்திரி பதவி வேணும். விஜய் வந்து யாரோட நேரடியா வந்து போய் பேசினாரா? உள்ளபடியே எனக்கு அதிர்ச்சியா இருக்குங்க. ஓடி ஓடி போய் எதுக்குங்க நீங்க ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க? ஒரு விசிக அலுவலகத்துல ஒரு ஆர்எஸ்எஸ் கார வந்து உங்ககிட்ட ஆதரவு கேட்டுக்கிறேன். ஏன் விஜய் இறங்கி வர மாட்டாரா? அந்த மன்னர் வந்து உங்களுக்கு இறங்கி வந்து அவரு கால் தடம் வந்து படவே படாதா? போன்ல கால் பண்ணி பேசினாங்க. ஏங்க போன்ல கால் பண்ணி யாரு வேணாலும் யாருக்கிட்ட வேணாலும் பேசலாங்க. ஆட்சி அமைக்க முடியாமல் தடுப்பதே வந்து திமுக தான். எல்லாமே திமுக தான் பண்ணுச்சுன்னா இப்ப இதையும் வந்து சேர்த்துங்க. அதோட ஆதாரத்தோட இன்னைக்கு சொல்றேங்க, உங்களை ஆட்சி கட்டில இன்னைக்கு அமர வச்சது திமுக. இதை மறுக்க சொல்லுங்க. அமைச்சர் லிஸ்ட்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற செய்தியில் வந்தது. உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்ததா? யார் யார் அமைச்சர்கள்? ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து முதன்மையான ஒரு பொறுப்பு தராங்க. வெங்கட்ராமன் நிதித்துறை அமைச்சர்னு ஆமா, நிதித்துறை அமைச்சர்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நமக்கு என்ன சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மதசார்பற்ற அரசுன்னு, இந்த வெங்கட்ராமன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இதோட நீங்க பிராமணர்களை பத்தி பேசக்கூடாது, பிராமண சித்தாந்தம் செத்து போச்சுன்னா நீங்க வந்து சொல்லவே கூடாது அப்படின்னு வந்து சொல்றாரு. யாருன்னா ஒரு கட்சியில வந்து ஆன்டி பிராமணிசம் இஸ் அவுட்டேட்டட் சொல்றாரு இல்லைங்களா? அப்போ நீங்க பெரியார கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டு தாவேக்கா இது சொல்லும்போது அப்போ முன்னுக்கு பின்முரணா இருக்கு. இதனாலதான் நம்ம சொல்றோம், நீங்க மதசார்பற்ற அரசுன்னு சொல்லாதீங்க. மதசார்பற்ற அரசு முதல்ல இது கிடையாது, இது மக்களுக்கான அரசு. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும்பான்மையான இடங்களை பிடித்தும் ஆட்சி அமைக்க முடியல. அதில் ஆளுநருடைய சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் டிஸ்கஷனாக போயிட்டுருக்கு. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் அறிக்கை கொடுத்துட்ருக்காரு. காட்சிகள் கிளைமேக்ஸ் நோக்கி வந்துருச்சு, நாளைக்கு ரிசல்ட்டு, அதாவது இன்றைக்கே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு, ஆட்சி அமைக்க போகிறாரு. ரிசல்ட்டுக்கு அப்புறமா நடந்த இந்த கூத்துக்களெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தா சீக்கிரமாக கொடுத்துருக்க வேண்டியது தானே, ஏன் இவ்வளோ இழுபறி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒன்று பண்ணுறேன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள், ஏன் விஜய் அலைக்கழிக்கிறீங்க அப்படின்ற பேச்சுக்கள் ஒரு பக்கம். விஜய் ஆளுநருக்கு எதிராக என்ன செய்தியை சொல்கிறாரு, ஏன் அவர் வந்து ஆளுநருக்கு எதிர்த்து பேச மாட்டேன்றாரு அப்படின்ற செய்திகள் இன்னொரு பக்கம் போயிட்டுருக்கு. பேசிட்டு இருக்க நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிகா எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க, வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்ட்டு. எப்படி புரிஞ்சுக்கலாம்? என்ன சினாரியோ இது? அடுத்த 5 ஆண்டுகள் எப்படி இருக்க போகுது? அதாவது மதசார்பற்ற கூட்டணி கட்சிகளோடு ஒரு ஆட்சி எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதுக்கு முன்னாடி கடந்த 5-6 எலெக்ஷனை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். பர்டிகுலராக நான் வந்து பார்த்துருக்கேன், 5 எலெக்ஷன் பார்த்துருக்கேன். இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா முற்றிலும் மாறுபட்ட ஒரு எலெக்ஷனாக வந்துடுது. நம்ம வந்து தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் இருக்கும், தேர்தலுக்கு அப்புறமும் சரி, ரெண்டுமே நம்ம வந்து கணிச்சது வந்து தவறாக வந்து போய் முடிஞ்சதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்படி மாற்றுனா நிச்சயமாக வந்து சீமான் அவர்களை வந்து ஆதரிச்சிருக்கணும். ஆனால் இந்த திரை பிம்பம், இந்த திரை கவர்ச்சி, இந்த திரை அதாவது நடிப்பு, எக்ஸாக்டாக சொல்லணும்னா நடிப்பு, களத்தில் நடந்தது வேற, நீங்கள் களத்தில் வந்து எதிரொலிச்சது வேற. இப்போ எந்த கட்சிகளும் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, விடுதலை சிறுத்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட கருத்துக்களை வந்து முன் வச்சு களமாடினாங்க. நான் இதை செய்வேங்க, இது வந்தால் இதை நாங்கள் மாற்றுவோங்க அப்படின்னாங்க. ஆனால் ஒருத்தர் களத்துக்கே வந்து போகல, கருத்துக்களே வந்து சொல்லலை, முழுக்க முழுக்க காழ்ப்புணர்ச்சி தான். ஒரே ஒரு டார்கெட்டு தான், அவரு கொடுத்த டார்கெட் என்னன்னா திமுக வந்து வீழ்த்தணும், திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து வீழ்த்தணும். போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் சார் அப்படின்னு தான் வந்து ஆரம்பிப்பார். திமுக தீய சக்தி, நான் ஒரு தூய சக்தின்னு சொல்லுவார்ல, இந்த தூய சக்தி இன்னைக்கு யாரு ஆதரவுல வந்து இன்னைக்கு ஆட்சி அமைக்குதுன்னா திரு ஸ்டாலின். நீங்க யார சொன்னீங்க? தீய சக்தின்னு சொன்னீங்க. ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லி எள்ளி நகையாடினீங்கல்ல, அந்த தலைவரோட கரிசனத்துல அவரோட ஆதரவோட தான் இன்னைக்கு நீங்க ஆட்சி. இதை மறுக்க சொல்லுங்க பாப்போம். இல்ல, தமிழக வெற்றிக் கழகம் திமுக குறித்து தான் பேசினாங்க. எந்த இடத்துலயுமே கம்யூனிஸ்டுகளையோ திருமாவளவனை எந்த இடத்துலயுமே அவங்க குறைவா பேசினது இல்லைல்ல. காங்கிரஸ் வந்து சொன்னாரு, கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொன்னது, காங்கிரஸ் வந்து பணம் வாங்கிட்டு தான் வந்து கூட்டணிக்கு போனாருன்னு சொன்னார்ல, அந்த காங்கிரஸ் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விழுந்தடிச்சுக்கிட்டு ஆளா வந்து எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தில் வந்து பங்கு வந்துடணும், அந்த வந்து கொல்லைப்புறமாக எப்படி வந்து பிஜேபி தமிழ்நாட்டை ஆள துடிக்கிறதோ அது போல பார்த்தீங்கன்னா கொல்லைப்புறமாக ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி சேர்ந்து பதவி சுகங்களை அனுபவிச்சலான்னு சொல்லிட்டு இப்போ இந்த 3 கட்சிகளும் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம் இவங்க வந்து நிபந்தனையற்ற ஆதரவு வந்து கொடுக்குறாங்க, வெளியிலிருந்து ஆதரவு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் காங்கிரஸ் என்ன சொன்னாங்கன்னா நிபந்தனையோட ஆதரவு, எனக்கு மந்திரி பதவி வேணும், எவன் எக்கேடு போனாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தமிழ்நாடு நாசமாக போனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பிஜேபியும்
விஜய் வந்து ஒன்னா இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு தேவை எனக்கு ஒரு சீட்டை கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு போய் விழுந்ததும் சரி. இப்போ நீங்க கேட்ட மாதிரியே இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அது அவங்களோட தனிப்பட்ட முடிவாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்கு நம்ம வந்து மரியாதை கொடுக்குறோம். ஆனால் இந்த 3 நாடுகள் நடக்குது பார்த்தீங்களா இந்த கலவரம். தமிழ்நாட்டில் வந்து ஆளுநர் வந்து வரமாட்டேன்றாரு, உங்களுக்கு 118 பேரை எனக்கு கடிதம் எடுத்துட்டு வான்னு சொல்றது. ஆளுநருக்கு எந்த விதமான அதிகாரமும் வந்து கிடையாது. ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பெரும்பான்மையோட வராங்கன்னா நீங்க ஆளுநர் வந்து அனுமதிக்கணும். அதுதான் வந்து சட்ட மரபு அதுதான் சொல்லுது. நீங்க வந்து ஃப்ளோர் டெஸ்ட்ல போய் பண்ணிக்குங்க, பெரும்பான்மை அந்த அங்க போய் நிரூபிச்சிங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதெல்லாம் தடந்து பாஜக தான் அவர் வந்து இயக்குது. ஆளுநர் வந்து பாஜக தான் சொல்லுது விஜய் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாது, தள்ளி போடு இல்லை அவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு தீர்ப்பு வாங்கிட்டு வரணும்னு சொல்லும்போது ஒரே ஒரு இடத்துல திரு விஜய் அவர்கள் ஆளுநரை கண்டிச்சோ இல்ல மத்திய அரசாங்கத்தை கண்டித்தோ பிஜேபியை கண்டித்தோ அமித்ஷாவை கண்டித்தோ மோடியை கண்டித்தோ ஒரே ஒரு வார்த்தை அவர் சொன்னார். அவரு இல்ல அந்த டைம் பீரியட்ல அவங்க நம்ம கூட்டணி கட்சிகளோட பேசுவோம் அந்த பிஸில இருக்கிறாங்களா என்ன? இப்ப இவர் வந்து நேரடியா போய் பேசினாரா? விஜய் வந்து யாரோட நேரடியா வந்து போய் பேசினாரா? உள்ளபடியே எனக்கு அதிர்ச்சியா இருக்குங்க. ஓடி போய் எதுக்குங்க நீங்க ஒரு ஆதரவு கொடுக்குறீங்க? உங்களை விஜய் என்ன களத்துல மதிச்சாரு? கம்யூனிஸ்டுகளை என்ன களத்துல மதிச்சாரு? விசிகாவை என்ன களத்துல மதிச்சாரு? காங்கிரஸ் என்ன களத்துல வந்து மதிச்சாரு? திமுகவை வந்து எதிர்த்தாரு. ஆனா அவங்களெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்கலங்க விஜய். திமுகவை தான் எதிர்த்தாரு, திமுக வந்து பேசினாரு, தலைவர் ஸ்டாலினா வந்து பேசினாரு. ஆனா இவங்களெல்லாம் விமர்சனமே பண்ணல. ஆனா இன்னைக்கு யார் வந்து உங்களை நேரடியா வந்து சந்திக்கிறார்? விஜய் வந்து சந்திக்கலங்க. சிடிஆர் நிருமகுமார் என்ற ஒரு RSS காரர் வந்து உங்களை வந்து சந்திக்கிறார். ஒரு கம்யூனிஸ்ட் அலுவலகத்திலையும் ஒரு விசிக அலுவலகத்திலையும் ஒரு RSS காரர் வந்து உங்ககிட்ட ஆதரவு கேட்டுக்கிறேன். ஏன் விஜய் இறங்கி வர மாட்டாரா? அந்த மன்னர் வந்து உங்களுக்கு இறங்கி வந்து அவரு கால் தடம் வந்து படவே படாதா? போன்ல கால் பண்ணி பேசினாரு. ஏங்க போன்ல கால் பண்ணி யாரு வேணாலும் யாருக்கிட்ட வேணாலும் பேசலாங்க. ஒரு தலைவருங்க, ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவர் மட்டும் கிடையாதுங்க திருமா. நீங்க ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் தலைவராக தான் இன்னைக்கு அவர் வந்து மாறி இருக்காரு திருமா. ஏன் அவரை நீங்க நேர்ல போய் சந்திக்க கூடாதா? அப்போ உங்களோட சாதி வன்மம் எங்க இருக்கு பாருங்க. அப்படிதாங்க நீங்க எடுத்துக்கணும். இன்னைக்கு அவங்க வந்து முன் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஏன்னா தமிழகத்தில் ஒரு அசாதாரண சூழல் வந்து நிலவுது. இது வந்து ஜனநாயகத்துக்கு வந்து எதிரானது. திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்றாரு யாரையும் நான் கட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்றாரு. நேத்தி கூட அவரை போய் சந்திச்சு பேசும்போது கூட அவர் என்ன சொல்றாரு? ஆட்சிக்கு எந்த தனிப்பட்ட விருப்பம்னு சொல்றாரு. இந்த ஆட்சிக்கு எதிராக நான் நிக்க மாட்டேன்னு சொல்றாரு. புதிய அரசாங்கம் வந்து சீக்கிரமா ஆட்சி பொறுப்பு ஏற்கணும்னு சொல்றாரு. அதே மாதிரி நீங்க ஆட்சி பொறுப்பு வந்தாலும் 6 மாத காலம் உங்களை வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. இதுதாங்க ஒரு அரசியல் தலைவனுக்கான நாகரிகத்தின் உச்சங்க ஸ்டாலின். நீங்க யாரு? நீங்க என்ன சொன்னீங்க களத்துல? எதுக்கு எடுத்தாலும் ஸ்டாலின். என் சொந்த வாழ்க்கையில பிரச்சனையா ஸ்டாலின் தான் காரணம், திமுக தான் காரணம். எனக்கு என் படம் ரிலீஸ் ஆகலையா திமுக தான் காரணம், ஸ்டாலின் தான் காரணம். கூட்டம் வந்து SOP போட்டு உங்களுக்கு தடுத்தாங்களா அதுக்கும் வந்து காரணம் திமுக தான். எல்லாமே நீங்க சொன்ன அதே திமுக இன்னைக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு யாருங்க உங்களுக்கு ஆட்களை வந்து கொடுக்குறாங்க? காங்கிரஸும் உங்களுக்கு திமுக. இவரோட வேர்வைங்க, இவர் வேர்வை சிந்தி இருக்காரு. அப்கோர்ஸ் இவங்க எல்லாம் வேலை செஞ்சாங்க, நம்ம வந்து இல்லைன்னே சொல்ல மறுக்கவே இல்லை. காங்கிரஸ் வேலை செய்தது. ஏன்னா ராகுல் காந்தி வந்து இங்க பிரச்சாரமே பண்ணல. உங்களுக்கு வந்தாரு, சும்மா வந்து பேசிட்டு வந்து போயிட்டாரு. களத்துல இறங்கி வேலை செஞ்சது திமுக. அதே மாதிரி 2 திராவிட கட்சிகளும் சரி, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி, விசிகாவும் சரி அவ்வளவு தூரம் எஃபர்ட் போட்டிருக்காருங்க. நான் வந்து களத்துல வந்து பார்த்துருக்கேன். ஒருவேளை இவங்களுக்கு எல்லாம் எஃபர்ட் போடாம அவர் சொந்த தொகுதியை பார்த்துருந்தா, கூட்டணி கட்சி தானே பரவாயில்ல அவங்க எப்படியாவது பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரோட தொகுதியை கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாருன்னா, அங்க போய் பரப்புரை பண்ணியிருந்தாருன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜெயிச்சிருப்பாருங்க. ஸ்டாலின் அவர்களோட தோல்வியும் இந்த எல்லாரோட வெற்றியும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலினோட அந்த உழைப்பால் வந்தது. அந்த பக்கம் தொகுதி பக்கம் போவே இல்லைங்க. மக்கள் மேல நம்பிக்கை வச்சாரு, அதுவும் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க, முதுகுல குத்துனாங்க. இந்த பக்கம் நம்பிக்கை வச்சு ஜெயிக்க வச்சாருங்க. இவங்க பாத்தீங்கன்னா எதிரணிக்கு வந்து போய் நிக்கிறாங்க. இல்ல திமுகவுடன் கூட்டணி முறிவு அப்படிலாம் எதுவுமே சொல்லலையே. நாங்க நட்பு ரீதியா பழகுறோம். இந்த ஆட்சிக்கு ஒரு இடையூறு இருக்குது, அதிகாரத்தை கூட பகிர்ந்துக்கல, வெளியில இருந்து தானே ஆதரவு தராங்க. இல்லைங்க நீங்க ஆட்சியோட பகிர்ந்துங்க, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க இது என்ன நிலைப்பாடுன்னு கேட்கிறேன் நான். நீங்க அதை முதல் நாளே சொல்லுங்க சார். இப்ப நீங்க முடிவு எடுக்கணும்னு வந்து விருப்பப்பட்டீங்க. விஜய் வந்து நீங்க ஆதரவு கொடுங்க, நம்ம வந்து மறுக்கவே இல்லை, அதை நம்ம தடுக்கவும் இல்லை. யாரும் இதை வந்து விமர்சனமும் நம்ம பண்றதுக்கு எந்த தகுதியும் நமக்கு இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, ஏன் இந்த மாதிரி ஒரு 3 நாளா ஒரு அசாதாரண சூழ்நிலை வச்சு அப்போ உங்களுக்கு தெரியலையா? திமுக தலைவரை வந்து நீங்க சந்திச்சிங்களா? அப்போ உங்களுக்கு தெரியாதா? அப்ப நீங்க அங்க இருந்தே சொல்லாம திரு ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்காருங்க, நாங்க வந்து விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுக்க, நாங்க வந்து இப்ப பேசுவோம், நாளைக்கு பேசுவோம், நாளைக்கு பேசுவோம். இந்த கொஸ்டின் கேட்டுறேன். எப்பவுமே களத்துல என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, ஆட்சி அமைக்க முடியாமல் தடுப்பதே வந்து திமுக தான் அப்படின்ற நரேஷன் வந்து களத்துல பரப்பி விடப்படுது. அதாங்க அதை தடுக்கிறதுக்கு ஒரு வேலை செஞ்சாகணும்ல. எல்லாமே திமுக தான் பண்ணுச்சுன்னா இப்ப இதையும் வந்து சேர்த்துங்க. அதோட உங்களை வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க முடியாம தடுத்தது திமுக. உங்களுக்கு வந்து SOP போட்டு தடுத்தது திமுக.
ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அங்க கரூர்ல 41 பேர் இறந்து போனதுக்கு காரணம் திமுக. இப்படி பல்வேறு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் சொன்னீங்கல்ல, ஆதாரத்தோட இன்னைக்கு சொல்றேங்க. உங்கள ஆட்சி கட்டில்ல இன்னைக்கு அமர வச்சது திமுக. இத மறுக்க சொல்லுங்க. அப்போ நீங்க வந்து புரளிய வந்து தான் கலப்புவீங்க அப்படின்னா, இது என்ன மாரி அரசியலு? நீங்க என்ன அரசியல வந்து சொல்லிக் குடுத்தீங்க இந்த இளைஞர்களுக்கு? ஏங்க தோத்து போன 234 கேண்டிடேட்ல தோல்வி அடைந்த கேண்டிடேட் போய் மொத நாளே போய் நிக்கிறாருங்க மக்கள் கிட்ட. தைரியமா போய் நிக்கிறாருங்க தொகுதியில. அந்த மக்களுக்கு நன்றி சொல்ல. ஜெயிச்ச யாராவது போனாங்களா? ஒருத்தர சொல்லுங்க. ஜெயிச்ச யாராவது போனாங்களா? அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து போயிருக்காங்க. போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்காங்க. தொகுதியில மக்களுக்கு அதெல்லாம் போய் வந்து ஆ, உங்களோட அந்த ஒரு நன்றிய கூட சொல்றதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லைங்க. இதுதாங்க ஸ்டாலின். இதுதாங்க வந்து எல்லாருமே திமுகவின் உச்சம். பணியாளர்ல இருக்கிறாங்க சார். இப்போ திமுகல மட்டும் ஸ்டாலின் மட்டும் தானே போனாரு. எல்லாருமே எல்லா எம்எல்ஏக்களும் சென்னையில தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா என்ன? பெரிய பிரச்சனைலாம் கிடையாதுங்க. மக்களோட எதிர்பார்ப்பு. இது என் கேள்வி இல்ல. மக்களோட கேள்வி. மக்கள் கேட்கறாங்க. இப்படி மக்களுக்காக வந்து நிக்கிற மனுஷனை நீங்க குறை சொல்லிட்டே இருக்கீங்கல்ல. அவரோட என்ன சொல்றதுன்னா, திமுக எதிர்ப்பு ஸ்டாலின் வெறுப்புல தான் நீங்க இன்னைக்கு ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கீங்க. அவரோட ஆசீர்வாதமோ, அவர் வந்து இன்னைக்கு உழைத்த உழைப்பு, அவரோட வேர்வை இருக்குங்க. நீங்க பதவி ஏற்கும்போது திரு ஸ்டாலின் அவர்களை மனசுல நினைச்சு தான் நீங்க பதவி ஏற்கணும். ஏன்னா அவரோட உழைப்பு தான் இன்னைக்கு நீங்க அறுவடை பண்றீங்க. ஸ்டாலின் அறுவடை பண்ணல. திமுக அறுவடை பண்ணல. நீங்க அறுவடை பண்றீங்க. அதை விட அவர் எதுக்காக விடுறாருன்னா, யார சொல்றீங்க? விஜய சொல்றேங்க. விஜய் தாங்க இன்னைக்கு அறுவடை பண்ணிருக்காரு. அதை மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தொங்கு சட்டசபை தான் அமைச்சிருக்காங்க. அது பிரகாரம் நீங்க வந்து முதலமைச்சர்லாம் ஆக முடியாது. அந்த சூழலை புரிஞ்சுக்கிட்டு அவர் எவ்வளவு மெச்சூர்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுறாரு. புதிய அரசாங்கம் வந்து வரட்டங்க. இது மக்கள் வந்து இந்த இவங்களுக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க. அதை நாங்க ஏற்கிறோம். எதிர்கட்சியா இருப்போம் முதல்ல சொல்றாருங்க. ஒருவேளை இந்த ஊடகங்கள் சொல்லிச்சிங்களா திமுக அண்ணா திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஸ்டாலின் எடுத்திருந்தாருன்னா விஜய் எப்படி இன்னைக்கு ஆட்சி அமைக்க முடியும் சொல்லுங்க? அந்த மாதிரிலாம் கிடையாது. திமுக என்னைக்குமே மக்கள் நலப்பணியை செய்யும். இது ஒரு மக்களுக்கான ஒரு மூவ்மெண்ட். மக்கள் நலனில் அக்கறை கொண்ட சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அந்த கட்சிகளோடு ஒரு ஆட்சி அமைக்க போது அது இப்போ தனி மெஜாரிட்டியா இல்லாம மைனாரிட்டி கவர்மெண்டா தான் இருக்க போது இவங்க ஆதரவு தராங்க. இப்போ விஜய் மீது இருந்த சந்தேகங்கள், விஜய் வந்து பாஜக அடிபணிஞ்சிருவாரு, இங்க ஏற்கனவே இருக்கிற தமிழ்நாட்டு செட்டப்புக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சா? எப்படி புரிஞ்சுக்கலாம் அதை? ஒண்ணுமே மாறாதுங்க. இப்ப நீங்க கவர்னர் ஏன் உங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்க மாட்டாருன்னா, உங்களுக்கு ஏற்கனவே அதிமுக தயாரா இருந்தாங்க. அதிமுக நீங்க போய் அப்ரோச் பண்ணவே இல்லை. அங்க பாத்தீங்கன்னா பல குழப்பங்கள் இருக்கு. சார், நமக்கு வந்து மதசார்பற்ற முகம் தேவைப்படுது. நமக்கு வந்து சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்ம கூட இருந்து நம்ம ஆட்சி அமைக்கணும்னு தானே விஜய் விரும்புறாரு. மதசார்பின்மைக்கும் தாவேக்கும் விஜய்க்கு என்ன சம்பந்தம் நீங்க சொல்லுங்க? மதசார்பின்மை குறித்து எங்கேயாவது பேசியிருக்காரு அவரு? திருப்பரங்குன்றத்துல எங்க போனார் விஜய்? பேசினாரா? ஆனா அந்த இடத்துல மக்கள் வந்து உங்களை ஆதரிக்கிறாங்க. நாடு முழுக்க கலவரம் நடந்ததுங்க. நீங்க பிறப்பால் ஒரு கிறிஸ்துவர் ஜோசப் விஜய், நீங்க எங்கேயாவது வாய் திறந்து பேசுனீங்களா? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நாடு முழுக்க கலவரங்கள் இருந்து தேவாலயங்கள் கொளுத்தப்பட்டது, எல்லா இடங்களும் பூந்து அடிச்சாங்கல்ல. அன்னைக்கு இந்த ஜோசப் விஜய் ஏதாவது பேசினாரா? எப்படி நீங்க மதசார்பற்ற கட்சி, மதசார்பற்ற ஒரு தலைவர்னு எப்படி நீங்க விஜய சொல்லுவீங்க? இவங்க இன்னைக்கு இரண்டு வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகாவும் எடுத்துக்கிற நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து நகரணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமையக்கூடாது. திருப்பி நம்ம வந்து ஒரு எலெக்ஷனை வந்து சந்திச்சோம்னா அது மக்கள் தலையில தான் வெடியும். நமக்கு தான் வந்து பொருளாதார நெருக்கடி வரும்னு ஒரு நல்லெண்ண அடிப்படையில் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. விஜய் நல்லவர் வல்லவர்லாம் இல்லை. ஏன்னா இதே கூட்டணியில் இருந்தவங்க தான் இதே சிபிஎம்மும் சிபிஐயும் அண்ணன் திருமாவர்களும் சொன்னாங்க. ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த ஒரு குழந்தை தான் சீமானும் விஜய்னு சொன்னாங்க. அதுல ஏதோ மாற்று கருத்து இல்லைல்ல. அந்த கருத்துல அவங்க அப்படியே தான் இருக்காங்க. அதனால வந்து இவர் வந்து தூய்மையானவர், தூய சக்தியெல்லாம் மாறி இல்லை. இவங்க போய் ஆதரவு கொடுக்கறதுனால விஜய் தூய சக்தியோ தாவேக தூய சக்தியோ கிடையாது. அவங்க வந்து ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து திமுக குறுக்க நிக்காதுன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு புரிதல் அவங்களுக்கு இருக்கு. ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஜனநாயகம் வந்து மலரணும். நம்மளும் விஜய் வந்து வாழ்த்துவோம். இந்த தோழர்கள் வந்து கொடுத்துருக்க உள்ளபடி எனக்கு வருத்தம் தான். அதில் நம்ம வந்து இவங்க இப்படி சடனா போறத வந்து முன்னாடியே கூட சொல்லியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க தனிப்பட்ட விருப்பம். இருந்தாலும் ஒரு புதிய அரசாங்கம் வந்து அமைகிறது. பாஜக உள்ள வராம தடுக்கிறது இவங்க ஒரு அரணா இருந்தாங்கன்னா இந்த இரண்டு கம்யூனிஸ்டுகளும், காங்கிரஸ் இருக்காது நமக்கு, அதுல காங்கிரஸ் மேல வந்து நம்பிக்கையும் கிடையாது, அந்த லிஸ்ட்லயும் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து பதவி சுகத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் இதோட காங்கிரஸ் வந்து அழிஞ்சு போச்சு. பட் இவங்க வந்து இது தேர்தலோட இந்த கூட்டணி முடிஞ்சுது, நாங்க தேர்தல் கூட்டணி முடிஞ்சதுனால விஜயோட போறோம்னு சொல்றாங்க. பட் காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஆனா பெருத்த ஏமாற்றம் நிச்சயமா பாத்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கும். எல்லாரும் சேர்ந்து முதுகுல குத்துனதா அவர் நினைக்கிறாரான்னு நமக்கு தெரியாது. உள்ளபடியே இது வந்து களம் வந்து எப்படி மாறும் நமக்கும் வந்து தெரியல. இப்போ அமைச்சர் லிஸ்ட்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற செய்தியில் வந்தது. உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்ததா? யார் யார் அமைச்சர்கள், ஒரு
ஒரு அவுட் ஆஃப் த ஒரு ப்ளூ பிரிண்டா ஏதாவது தர முடியுமா? அமைச்சர்கள் லிஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து முதன்மையான ஒரு பொறுப்பு தராங்க. வந்து வெங்கட்ராமன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிடி வெங்கட்ராமன் நிதித்துறை அமைச்சர்னு ஆமா. சொல்றாங்க. நிதித்துறை அமைச்சர்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நமக்கு என்ன சிக்கல் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மதசார்பற்ற அரசுன்னு. இந்த வெங்கட்ராமன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இதோட நீங்க பிராமணர்கள பத்தி பேசக்கூடாது. பிராமண சித்தாந்தம் செத்து போச்சுன்னா நீங்க வந்து சொல்லவே கூடாது. அப்படின்னு வந்து சொல்றாரு. யாருன்னா ஒரு கட்சியில வந்து ஆன்டி பிராமணிசம் இஸ் அவுடேட்டட் இன் தமிழ்நாடு. அவுட்டட்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்போ நீங்க பெரியார கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டு தாவேக்கா இது சொல்லும்போது அப்போ முன்னுக்கு பின்முரணா இருக்கு. இதனால தான் நம்ம சொல்றோம், நீங்க மதசார்பற்ற அரசுன்னு சொல்லாதீங்க. மதசார்பற்ற அரசு முதல்ல இது கிடையாது. இது மக்களுக்கான அரசு. அப்படி வேணா சொல்லுங்க. மக்கள் உங்களை ஆதரிச்சிருக்காங்க. மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க மதசார்பற்ற அரசு, நாங்க பெரியார கொள்கை தலைவரா வச்சிருக்கோம், அம்பேத்கர் கொள்கை தலைவர் தயவு செஞ்சு நீங்க சொல்லாதீங்க. யாரையோ வச்சிருக்கீங்க. கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்க. அவ்வளவுதான். அப்படிதான் நீ எடுத்துக்கணும். கொள்கை தலைவர்ல நிச்சயமா வந்து மாற்றம் வரும்னு நான் நம்புறேன். ஒண்ணு. 2வது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்டீங்க. வெங்கட்ராமன் வந்து நிதித்துறை அமைச்சரா இருக்காரு. நிச்சயமாக திரு புஷ்யானந்த் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. எந்த அமைச்சர்னு அவர் வந்து இன்னும் பட்டியலிடப்படல. செங்கோட்டையன் இருக்கு. அப்புறம் வந்து அந்த சத்யபாமா. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சிடிஆர் நிர்மல்குமார், அதுக்கப்புறம் ஐஆர்எஸ் அருண்ராஜ், அப்புறம் ராஜ்மோகன். சபாநாயகர் தற்காலிக சபாநாயகராக திரு செங்கோட்டையன் தான் வந்து இப்போதைக்கு வந்து இருப்பார். அப்பமா நிச்சயமா வந்து சபாநாயகர் மாத்தி ராஜ்மோகன் கொடுக்கறதாக ஒரு பேச்சு வந்து இருக்கு. இதை தாண்டி ஜேசிடி பிரபாகர் பேரும் அடிபடுது. ஜேசிடி பிரபாகர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருக்கு மரிய வில்சனுக்கு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் அதிகமா வந்து பொருள் செலவு வந்து பண்ணுவாங்க. மரிய வில்சன் சபாநாயகரா? சபாநாயகர் அமைச்சர் வந்து மந்திரி பதவி வந்து கொடுக்கறதுக்காக. அதை தாண்டி இன்னும் ஒரு சிலருக்கு வந்து கொடுக்கறதாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த் தவிர யாருமே பாத்தீங்கன்னா பழைய ஆட்கள் வந்து கிடையாது. விஜய்க்காக ஆரம்பத்துல இருந்து உழைத்தவர்கள். விஜய்க்காக வந்து மன்றத்துல இருந்தவங்க, விஜய்க்காக உழைத்தவர்கள், விஜயே உலகம் என்று நம்பியவர்கள், விஜய் வந்து முகத்துல உடம்பெல்லாம் பச்சை குத்துறவங்க ஒருத்தர் கூட இந்த அமைச்சர் பட்டியல்ல இல்ல. அதையும் கொஞ்சம் சீர்தூக்கி செங்கோட்டையனோட தோழிகளாம் கொடுத்துருக்காங்க. ஆமா, செங்கோட்டையன் தோழிகளாம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்ம அதை விமர்சனம் பண்ண விரும்பல. அது அவங்க கட்சி. நான் வந்து விஜயோட பயணப்பட்டவன்ற முறையில் நம்ம வந்து ரெக்வஸ்ட் தான் வைக்க முடியும். புதிய அரசாங்கத்துக்கு வாழ்த்து தான் நம்ம வந்து சொல்ல முடியும். பழைய ஆட்கள் கொடுத்தாங்கன்னா சந்தோஷப்படுவோம். இப்போ நீங்க கூட இருந்து எல்லாமே பார்த்துருக்கிறீங்க. இவங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி இருந்தா நல்லா இருக்கும், இல்லை இவங்களாம் ஒர்க் பண்ணுவாங்க நல்லா அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்ல முடியும்? அப்படி நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. யாருமே பார்த்தீங்கன்னா விஜய்க்காக உழைத்தவர்கள் கிடையாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்துக்காக வந்து வேலை செய்தவர்கள் தான் வேட்பாளராக ஆயிருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு வந்து மந்திரிகளாக ஆகும்போது அந்த ஒரு கேள்வி அங்கேயே வந்து அடிபட்டு போகுது. விஜய்க்காக உழைத்தவங்களும் நாங்களாம் வெளியில் தானே இருக்கோம். எல்லாருமே யாருமே ஒருத்தர் கூட விஜய்க்காக உழைத்தவர்களோ, விஜய் வந்து நல்லா வரணும்னு நினைச்ச யாருமே வந்து இப்போ அங்கே விஜயோட இல்லை, விஜய் கூடவே இல்லைல்ல. ஸோ அதனால நம்ம அது அவங்களோட விருப்பம், அவங்களோட கட்சி, அவங்களோட விருப்பம். அதை வந்து அவங்க தான் செயல்படுத்தும். நாளைய தினத்திலே பதவியேற்க போறான்னு சொல்றாங்க. நாளைக்கு சனிக்கிழமை வேற. அதை பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றது நிச்சயமா பண்ணணும். ஏன்னா நிச்சயமா பண்ணணும். இது ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நிச்சயமாக வந்து பண்ணணும். அது வந்து நல்லபடியாக அந்த அரசாங்கம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். நான் எல்லா இடங்களிலும் பேசுகிற மாதிரி தான் புதிய வந்து இளைஞர்கள் வந்து உங்களை நோக்கி வந்திருக்காங்க. தாய்மார்கள் வந்து உங்களை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் திரு விஜய் அவர்கள், திரு ஜோசப் விஜய் அவர்கள் இடுகின்ற முதல் கையெழுத்து வந்து டாஸ்மார்க் ஒழிப்பாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் வந்து இங்கே வந்து மது தான் பிரச்சனையாக இருக்குது. அதனால் அதை நோக்கி நகர்வாங்கன்னு வந்து நம்புவோம். ஒரு புதிய சக்தி வந்திருக்கு. அது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு திமுக வந்து நல்லதை வந்து வரவேற்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கின்ற இப்போ காங்கிரஸ் இப்போ ஆல்மோஸ்ட் இவங்கெல்லாம் அந்த கூட்டணியில் போனதுனால விஜய் செய்கிறத வந்து எந்த அளவுக்கு எதிர்ப்பாங்கன்னு நமக்கு வந்து தெரியாது. அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான் அது. நிச்சயமாக திமுக வந்து எதிர்த்து களமாடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிஎம் ஸ்ரீ அந்த இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சர்க்குலர் வந்திருக்கு. மும்மொழி கொள்கையை வந்து திணிப்பாங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும்போது திமுக வலிமையான எதிர்கட்சியாக இருந்து நிச்சயமாக இதை வந்து களத்தில் வந்து எதிர்க்கும். திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு சின்ன ஒரு சர்க்கிள், சின்ன ஒரு தோல்வி தான். இதுல இருந்து அவர் வந்து மீண்டு எழுந்து வர நாகரிகத்தின் உச்சமாக திரு ஸ்டாலின் இருக்கார். இப்பயாவது விஜய் அவர்கள் வந்து திரு ஸ்டாலின் அவர்களை ஒருமையில பேசுறதோ இல்லை தனிப்பட்ட முறையில் பேசுறதையும் அவர் வந்து கைவிடணும். ஏன்னா பேசுறது அவர் எந்த விதமான தார்மீக உரிமையும் அவருக்கு வந்து கிடையாது. ஏன்னா திரு ஸ்டாலினோட உழைப்புல தான் உங்க அரசாங்கம் வந்து இன்னைக்கு வந்து எழுந்து நிற்குது. அதுக்கு நீங்க உள்ளபடியே ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்க நன்றி சொல்ல வேணாம். தமிழகத்துக்கு நீங்க வந்து அவர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வந்து திட்டங்கள் வந்து தொடர வச்சாலே உங்களுக்கு கோடான கோடி நன்றி. அரவிந்தருக்கு வந்து பல்லவத்தில் பிறந்தோம். மிக்க ரொம்ப நன்றி. நன்றி.